Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த அழகான கீ செயின் வந்து எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இது வந்து மீதமான வயரை வச்சு நீங்க வந்து செஞ்சிரலாம். ரொம்ப அழகா வந்திருக்கு. இது செய்யறது ரொம்ப ஈஸி. இது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுவரை எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நான் வந்து எந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் இந்த சேனலில் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க இந்த கீ செயின் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கீ செயின் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2.5 ஃபீட்டில் 2 ஒயர் நீங்கள் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீ செயின் ரிங்கு, அதுக்கப்புறம் சீசர். இதுதான் வந்து தேவையான பொருட்கள். இப்போ வந்து இந்த 2 ஒயரையும் எடுத்து ஈக்குவலாக மடித்து நம்ம வந்து பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம வந்து பேசிக் நாட் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி இருக்க ஒயரை மேலே வச்சு இந்த சைடு திரும்பி இருக்க ஒயரை இந்த லூப்புக்குள்ளே சொருகிடலாம். இப்போ வந்து ஒரு நாட் போட்டாச்சு. இனி வந்து திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துலையும் ஒரு நாட் போடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரே கலர் ஒயரை கீழே இருக்க ஒயரை இந்த பக்கமாக வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஒயரை அடுத்து இருக்க ஒயரை மேலே வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்க ஒயரை அதுக்கு மேலே வைக்கிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் இருக்க ஒயரை இந்த இடத்துல ஒரு லூப் தெரியுது பாருங்க, அந்த லூப்புக்குள்ள நம்ம வந்து சொருகிடலாம். இப்போ இதை இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பின்னாடியும் நமக்கு வந்து ஒரு நாட் கிடச்சிருச்சு. இனி அடுத்து எந்த ஒயரை நம்ம வந்து சொருகணுமோ லாஸ்ட்டு அந்த ஒயரை திரும்ப ஃபோல்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்க அடுத்த ஒயரை ஃபோல்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஒயரை ஃபோல்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் இருக்க ஒயரை இந்த லூப்புக்குள்ளே நம்ம விட்டுறணும். இப்போ வந்து இதை டைட் பண்ணிடலாம். எந்த ஒயரை நம்ம சொருகணுமோ அதை ஃபோல்டு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்க ஒயரை நம்ம ஃபோல்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்க ஒயரை ஃபோல்டு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒயரை லூப்புக்குள்ளே சொருகிடலாம். இதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகிட்டே வரணும். பாருங்க, இப்போ வந்து ஒரு நார்மல் நாட் கிடச்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஒயர் தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக சொருகணும். அதனால அதவே ஃபோல்டு பண்ணலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒயரை இந்த மாதிரி மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒயரை இந்த லூப்பில் சொருகிடணும். இந்த ஒயரை இந்த லூப்பில் நம்ம சொருகிடலாம். இனி வந்து டைட் பண்ணிடலாம். நான் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இதில் வந்து 9 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த கீ ரிங்கை வந்து இதில் கோர்த்துடலாம். கோர்த்துட்டு நம்ம வந்து நாட் போடலாம். இந்த கீ ரிங்கை இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம வந்து நாட் போடலாம். சேம் அதே போல தான் இந்த மாதிரி 2 டைம்ஸ் நம்ம நாட் போட்டுடணும். இப்போ நாட் போட்டேன். இனி வந்து அடுத்து நம்ம எந்த இடத்துல லாஸ்ட் ஃபோல்டு பண்ணமோ அந்த இடத்த ஃபோல்டு பண்ணிக்கணும்.
இதை வந்து நல்லா டைட் பண்ணிடலாம். இப்போ இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை எல்லாம் நம்ம வந்து உள்ளே சொருகி விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உள்ளே சொருகிடணும். உள்ளே சொருகிட்டு இழுத்துட்டு நல்லா அதுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். அதே மாதிரி எல்லா ஒயரையும் உள்ளே சொருகிடணும். இப்போ வந்து எல்லா ஒயரையும் நான் உள்ளே சொருகிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரையெல்லாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த கீ செயின் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நான் வந்து இன்னொரு கீ செயினும் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு கீ செயின்ஸ் எல்லாம் நான் வந்து டுட்டோரியல் போடணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.